ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து சைனாவுடைய கோல்டு மார்க்கெட்டுடைய பங்களிப்பு என்ன, சைனா நாடு எந்த அளவுக்கு கோல்டை அக்ரெசிவாக வாங்கி குவிச்சிட்ருக்காங்க, உலக நாடுகள் எந்த அளவுக்கு வந்து கோல்டை வாங்கி குவிச்சிட்ருக்காங்க, அதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க்கெட் இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான காரணங்களையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2000லேருந்து 2001 வருஷத்தில் சைனாவுடைய கோல்டு ஹோல்டிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 395 டன் தான். அதாவது வந்து உலகத்திலேயே அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாடு 2001 வருஷத்தில் அதிகமான பாப்புலேஷன் இருந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா சைனா தான். அந்த நாடு வெறும் 395 டன் தான் வச்சுருந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது, ஓகேங்களா. அதை வந்து பெரிய நாடுகள் எல்லாமே இக்னோர் பண்ணாங்க. ஆனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2009 சைனாவுடைய கோல்டு ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1054 டன்னாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. 2015 சைனாவுடைய கோல்டு ஹோல்டிங்ஸ் வந்து 1658 டன்னாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி கோல்டு ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து 2021லேருந்து 2025 வருஷம், இந்த 4 வருஷத்தில் மட்டும் சைனாவுடைய கோல்டு ஹோல்டிங்ஸ் வந்து 2279 டன்னாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 116% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 4 வருஷத்தில். ஸோ இந்த அளவுக்கு கோல்டை வாங்கின ரீசெண்ட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சைனா மட்டும்தான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத்லையும் அவங்க வந்து நாடு முன்னேறணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ குளோபல் டாமினேஷன் வந்து அவங்க பண்ணணும், சூப்பர் பவராக மாறணுங்கிறதுல கிளியராக இருக்காங்க. இப்போது வேர்ல்டு லெவலில் எந்தெந்த நாடு எந்த அளவுக்கு கோல்டு ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதாவது வந்து சைனா வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி சைனாவுடைய அக்ரெசிவ் எக்ஸ்பென்ஷன் வந்து எந்த அளவுக்கு கோல்டு மார்க்கெட்டில் இருந்தது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நான் காமிச்ச டேட்டா வச்சு இப்போது கரண்ட் ஹோல்டிங்ஸில் எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து கிட்டத்தட்ட 8131 டன்னு வந்து 133 டன்னு வந்து கோல்டு ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மனி வந்து 3351 டன் வந்து 2வது இடத்துல வச்சுருக்காங்க. இத்தாலி வந்து 2451 டன் வச்சுருக்காங்க. ஃப்ரான்ஸ் வந்து 2437 டன் வச்சுருக்காங்க. ரஷ்யா வந்து 2332 டன் வச்சுருக்காங்க. சைனா வந்து 2279 டன் கோல்டு வந்து ஹோல்டிங்ஸில் வச்சுருக்காங்க. சுவிட்சர்லாந்து வந்து 1039 டன், ஜப்பான் வந்து 876 டன், இந்தியா வந்து 845 டன் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியா எத்தனாவது பிளேஸாக வருது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், அதாவது இட்டாலி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி இவங்களோடைய காம்படிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க சைனா. அதாவது சைனா வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியாக இருந்து ஒரு புவர் கண்ட்ரியாக இருந்து இன்றைக்கி வந்து எதோடைய கம்பேரிசன் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா இவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா இந்த 3 நாடுமே பெரிய நாடு. அதுவும் இட்டாலி, ஃப்ரான்ஸும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு கோல்டை வச்சுருக்காங்க சைனா. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த 4 கண்ட்ரியுமே ஒரே லெவல் கோல்டு வச்சுருக்காங்க. அதிகமாக வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனி. ஆனால் யூஎஸ்ஏயோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு பிகைனில் இருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே 3000 டன் வச்சுருந்தாங்கன்னா யூஎஸ்ஏ வந்து 8000 டன் வச்சுருக்காங்க. அதாவது அவங்க ஒரு 4000 டன்னோ இல்லை 3500 டன்னோ ஒரு 100 டன்னு 200 டன்னு 1000 டன்னு கூட எக்ஸ்ட்ரா வைக்கல, பல மடங்கு ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. 3000 டன்னிலேருந்து அப்படியே டபுள் ட்ரிபிள் போயிருக்காங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு வந்து மற்ற நாடுகள் யூஎஸ்ஏ விட கம்மியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது இந்தியா வந்து வெறும் 845 டன்னு தான் வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு சைனாவோடவுமே ஃபார் பிகைண்டாக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் தெரியுது. அப்போது இந்த நாடுகள்லாம் இந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டு ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பயங்கரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய டேட்டா நான் சொல்ல முடியும், ஆனால் இந்த டேட்டாவே உங்களுக்கு போதும் அப்படிங்கிறதும் போது நமக்கு கிளியராக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணாமல் இருக்குமா? இந்த அளவுக்கு வந்து சென்ட்ரல் பேங்க் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது மார்க்கெட் இம்பேக்ட் இல்லாமல் இருக்குமா? அது பார்த்திங்கன்னா 1980 நம்ம 1 கிராம் கோல்டு வந்து 133 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது. 2010 1 கிராம் கோல்டு வந்து 1845 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது. 2020 4639 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. 2024 அதாவது போன வருஷம் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் கோல்டு 5600 ரூபாயில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆகிருக்கு. 2025 1 கிராம் கோல்டு கிட்டத்தட்ட 9000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை விடவுமே பல மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது 5600 ரூபாயில் இருக்கிற கோல்டு அப்படியே வந்து டபுள் ஆகிற நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள் 2025. ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் இம்பேக்ட் இருக்கிறதுக்கான காரணம் இந்த அளவுக்கு கண்ட்ரிஸ் வந்து உலக நாடுகள் போட்டி போட்டு கோல்டை பர்ச்சேஸ் பண்ண அந்த ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இந்த டேட்டா மூலமாகவே தெரியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏன் இந்த நாடுகள்லாம் போட்டி போட்டு இந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டீடாலரைசேஷன். அதாவது வந்து எல்லா நாடுகளுமே எக்கனாமியில்
ஒரு கரன்சி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் டாலரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஏன்னா யூஎஸ் டாலர் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கரன்சியாகவும் எல்லா நாடுகளுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கரன்சியாகவும் இருக்குது. அதனால் யூஎஸ் டாலர் எந்த அளவுக்கு ரிசர்வ் வந்து ஒரு நாடு வச்சுருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்கனாமிக் சேஃப்டி இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. இப்போது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது யூஎஸுடைய பவர் மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். யூஎஸுக்கு நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் எல்லா நாடுகளும் தள்ளப்படுறாங்க. அதனால் எல்லா நாடுகளுமே இதை விரும்புறதில்ல. செல்ஃப் ரிலையன்சி, செல்ஃப் சஃபிகசி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையில் எடுக்கும்போது நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிபெண்ட்டாக ஆகணும் அப்படின்னா டீடாலரைசேஷன் பண்ணணும். அதுக்கு முதல் விஷயமே கோல்டை வாங்குறது தான். ஏன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகளையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரே கரன்சி கோல்டு தான். கோல்டு எந்தளவுக்கு ஒரு நாடு ரிசர்வ் வச்சுருக்கோ அந்தளவுக்கு வந்து அந்த நாடு வந்து யூஎஸோடைய டிபெண்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ அதனால் வந்து இது ஒரு பெட்டராக இருக்கும் அந்த நாடு இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு. அதே மாதிரி வார் சுச்சுவேஷன் நடக்கும்போது எக்கனாமிக் செக்யூரிட்டி நமக்கு வேணும். அதாவது எல்லா நாடுகளுமே ஒரு வாரில் இருக்கும்போது ஒவ்வொரு நாடுக்கு மேலே இன்னொரு நாடு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு டிப்ளமேட்டிக்காக யூஎஸ் டாலருக்கு இப்போ யூஎஸ் மேலேயே நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னா அப்போ நம்மளால் வந்து பெரிய லெவலில் மூவ் பண்ண முடியாது, அந்த நாட்டை எதிர்த்து போராட முடியாது. அப்போ இந்த மாதிரியான டைமில் வார் சுச்சுவேஷனில் கூட நமக்கு கோல்டு தான் வந்து ஒரிஜினல் கரன்சியாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரே கரன்சி. எந்த ஒரு பேங்க்கோ எந்த ஒரு கவர்மெண்ட் பேக்கப்போ தேவையே கிடையாது. கோல்டை கரன்சியாக மாற்றிக்குவாங்க, ஈஸியாக கோல்டை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்போது இந்தளவுக்கு கோல்டை வந்து ரிசர்வில் வைக்கும்போது கரன்சியுடைய அந்த நாட்டுடைய கரன்சியுடைய ஸ்ட்ரென்த்துமே ஜாஸ்தியாகும். ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு ஒரு நாடு வந்து கோல்டை வச்சுருக்குதோ அந்தளவுக்கு அவங்களுடைய கரன்சியை வந்து கோல்டில் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு நாடு வந்து கோல்டு அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா யூஎஸ் எப்படி வந்து கோல்டை பேக்கப்பாக வச்சுக்கிட்டு கோல்டு பேக்கிங் கரன்சியாக மாற்றி யூஎஸ் டாலரை வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நாளைக்கு இவங்களும் அதே மாதிரி கொண்டு வர முடியும். இல்லை ஒரு நாடு வந்து என்னுடைய பணத்தை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, இவ வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அந்த நாடு வந்து ஒரு கேரண்டி கொடுக்க முடியும். உங்களுக்கு இந்த பணத்தை வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அந்த பணத்துக்கு ஈக்குவலான கோல்டை திருப்பி தரேன்னு சொல்லும்போது அப்போ அந்த நாட்டுடைய ட்ரஸ்ட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும், அந்த கரன்சியோட ட்ரஸ்ட்டும் ஜாஸ்தியாகும். அந்த அளவுக்கு கோல்டு வந்து இவங்ககிட்ட வேணும். ஸோ அதனால் கோல்டை வாங்கி குவிக்கிறதுலேயே எல்லாரும் நாடுகளும் வந்து இப்போது கிளியராக இருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸுமே வந்து கிளியராக வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. இப்போ இந்த கோல்டு வந்து ஏன் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது சடனாக அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஏன்னா என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து உலக நாடுகளில் வந்து அந்தளவுக்கு பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் ஒன் ஆஃப் த வார் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் காசா வாருமே வந்து கரண்ட்டில் போயிட்டுருக்குது. அதே மாதிரி சைனா தைவான் வந்து இஷ்யூ நடந்துகிட்ருக்குது. அதாவது இந்த செமிகண்டக்டர் சிப்பு இஷ்யூ ப்ளஸ் வந்து தைவான் அப்படிங்கிற நாடுமே வந்து சைனாங்கிற நாடு வந்து வேறு நாடு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம் பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போனாலும் அது நம்மளுடைய பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி சைனாவுக்கும் தைவானுக்கும் பெரிய வந்து கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே ஒரே நாடு தான். எங்களுடைய ஒன் சைனா பாலிசி அப்படிங்கிறத ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்போ அதை ஒரு இஷ்யூவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இது வந்து வாரா மாறலைனாலும் ஃப்யூச்சரில் இதுவும் ஒரு இஷ்யூ தான். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற கண்ட்ரி வந்து தைவானுக்கு பின்னாடி சப்போர்ட்டிங் இருக்கிற கண்ட்ரி வந்து யூஎஸ். அதனால் எகெயின் சைனா யூஎஸோடைய பிரச்சனையாக தான் ஸ்டார்ட் ஆகும். இது பத்தாதுன்னு சொல்லி நம்ம ட்ரம்ப் வேறு ட்ரேடு வேறு ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஏன்னா எல்லா நாடுகளுமே எங்களை ரேப் பண்ணுறாங்க, அதாவது அமெரிக்காங்கிறது பவர்ஃபுல்லான நாடு அப்படிங்கிற பேரில் எங்ககிட்டேருந்து வாங்குகிற எல்லா பொருளுக்குமே கம்மியான வரியை அவங்க எடுத்துக்கிட்டு, அதாவது அதிகமான வரி விதிச்சுக்கிட்டு அவங்க நம்ம நாட்டில் எங்கள் நாட்டில் வந்து அதிகமான பொருட்களை விற்றுட்ருக்காங்க கம்மியான வரியில். அதனால் வந்து நான் எல்லாத்துக்கும் யாரெல்லாம் என்னுடைய நாட்டிலேருந்து பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த வரியை ஜாஸ்தியாக போடுறாங்களோ அதே ஈக்குவல் வரியை அவங்க நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருளுக்கும் விதிப்பேன்னு சொல்லி அந்த ஈக்குவல் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பித்தது தான் ட்ரம்ப்புடைய ட்ரேட் வார். ஓகேங்களா? அதாவது டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த பிரச்சனையினால என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியராக வந்து எல்லா நாட்டிலையுமே வந்து வரியை ஜாஸ்தி பண்ணாங்கன்னா பொருளுடைய விலை ஜாஸ்தியாகும். அதாவது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேஷன் வந்து கிரியேட் ஆகும். இது கடைசியில் எங்கே போய் முடியும்னா இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவில் தான் முதல்ல இன்க்ரீஸ் ஆகும். அதை பற்றி நான் போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அமெரிக்காவில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போவே ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ எகைன் இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போகும், எகைன் வந்து வளர்ச்சியை தடுக்கும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே சேரும்போது இந்த வார் இஷ்யூஸ், இந்த ட்ரம்ப்புடைய ட்ரேட் வார் இஷ்யூஸ் சேரும்போது எங்கே பெஸ்ட்டாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், எங்கே சேஃப்டியாக இருக்குங்கிறது தெரியாத போது எல்லாருமே கோல்டை நோக்கி தான் ஓடுவாங்க. அதனால் கோல்டோடைய
கோல்டுடைய விலை இன்னும் இன்க்ரீஸ் ஆனாலும் டபுள் ஆனாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் கோல்டு பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு ஸ்டாக்லேயோ இல்லை கோல்டை நீங்கள் வாங்கி வைக்கிறதுலையோ இல்லை கோல்டில் ஏதாவது ஒரு முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதையோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த டைமில் ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு அடுத்த டைம் போகும்போது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. நான் ஏற்கனவே கோல்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே போட்டேன். நான் கோல்டு வந்து டபுள் மடங்கு ஆக போகுது அப்படின்னு. அதுலேயும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனல்லையே இருக்குது, பாருங்கள்.